இதுவரையில் நமக்கு எந்த ஒரு தகவலும் அறிவிக்கப்படவில்லை ஜெமல். ஏற்கனவே உள்ளே மதுசூதனன் தலைமையில் கூட்டம் தொடங்கியிருப்பதாக சற்றுமுன் தான் நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு வரை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற தகவல் தான் நமக்கு தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள். ஆனால் ஏன் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் இல்லாமல் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விவரம் முழுவதுமாக நமக்கு தெரிவிக்கப்படவில்லை. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும் இந்த வேளையில் இங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கியிருப்பதாக சற்றுமுன் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கியிருப்பதாகவும் இதில் பெரும்பான்மையான அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி ஜெயராமன், மாபா பாண்டியராஜன், அமைச்சர்கள் சரோஜா உள்ளிட்ட பெரும்பான்மையான அமைச்சர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் செம்மலை போன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக இந்த கூட்டம் 6:30 மணிக்கு தொடங்கி இருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை முதல் மாடியில் இந்த கூட்டம் நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தினுடைய வளாகத்தில் இருந்த ஊடகத்தினர் அனைவருமே தற்பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து ஊடகத்தினர் யாருமே உள்ளே இருக்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தலுக்கு பிறகு ஊடகத்தினர் அனைவருமே தற்பொழுது அவைசண்முகம் சாலையில் இருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் பெரும்பான்மையானோர் அதிமுக தலைமையகத்தினுடைய வளாகத்தில் குழுமியிருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அதுபோன்று அவைசண்முகம் சாலை முழுவதுமாக இங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இந்த அவைசண்முகம் சாலை முழுவதுமாக அதிமுக தொண்டர்களுடைய தலைதான் இங்கு காணப்படுகிறது. அதிமுக தொண்டர்களும் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருவார் என எதிர்பார்த்த இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த கூட்டம் தொடங்கியிருப்பது அனைவர் மத்தியிலும் ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கு காணப்படுகிறது. உள்ளே கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்படுகின்றன, என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து இங்கு ஒரு புதிராகவே இருப்பதை இங்கு நம்மால் அனைத்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் காண முடிகிறது. அதிமுக தொண்டர்களே இங்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகைக்காக காத்திருந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கியிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது இங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையை காட்டுகிறது. உள்ளே ஒரு தொலைக்காட்சிக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற அனைத்து ஊடகத்தினரும் புகைப்பட கலைஞர்களும் வெளியே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே இருந்தபடிதான் அனைத்து விதமான ஒளிப்பதிவுகளையும் செய்து வருகிறார்கள். செம்மல் மணிகண்டன், இந்த கூட்டம் இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? காலை மிக குறுகிய அளவிலே நேரத்திலேயே இந்த கூட்டம் முடிவுற்றதாக செய்திகள் வந்திருந்தன. அப்படி ஒரு நிலையில் இந்த கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெறும் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? என்னில் ஒரு மத்திய அமைச்சர் வந்திருக்கும் போது மாநிலத்தின் நிதியமைச்சர் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர், அங்கு இருக்கக்கூடிய ஒரு மரபு என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் கூட அவர் இந்த கூட்டத்தில் சற்று தாமதமாக கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்ப்பும் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தகவல் எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா? சரியாக 6:30 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. ஒருவேளை நிதியமைச்சர் வருவதற்கு முன்பாக இந்த கூட்டம் தொடங்கிவிடலாம் என்று அவரே தாமதிக்காமல் இந்த கூட்டத்தை தொடங்கிவிடுங்கள், நான் பிறகு வந்து கலந்து கொள்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பும் இங்கு ஏற்கனவே கொடுத்ததின் பேரில் இந்த கூட்டம் தொடங்கப்பட்டிருக்கலாம் என இங்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இந்த கூட்டம் தொடங்கி 15 நிமிடம் இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கூட்டம் தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்போது முடியும் என்ற தகவல் இதுவரையும் வெளியாகவில்லை. ஒருவேளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரும் வரையில் இந்த கூட்டம் நடைபெறலாம் எனவும் ஒரு தரப்பு அதிமுகவினர் இங்கு பேசிக் கொண்டிருப்பதை நம்மால் இங்கு கேட்க முடிகிறது. செம்மல் மணிகண்டன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நமது செய்தியாளர் ஸ்டாலின் பேசலாம். ஸ்டாலின், அதிமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கு செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது வெங்கையா நாயுடு அங்கிருந்து புறப்பட்டு விட்டாரா? நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கிருந்து புறப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் தெரிகின்றனவா? செம்மல், தற்போது வரை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இங்கிருந்து புறப்படவில்லை. அதற்கு தேவையான அவர் புறப்படுவதற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் தற்போது தயாராகியுள்ளன. நான் கடந்த செய்தியில் குறிப்பிட்டது போல அவருக்கு தேவையான அந்த வாகனங்கள் செல்வதற்கு தேவையான அனைத்து விதமான வழிகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள். அவர் வந்து சென்ற பிறகுதான், இங்கிருந்து புறப்பட்ட பிறகுதான் தமிழக நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை பொறுத்தவரை இன்று காலை 11 மணி அளவில் அப்போலோ மருத்துவமனை வளாகத்தில்
உள்ள ஒரு அரங்கத்திலேயே நடைபெற்றது. காலை 11 மணிக்கு தொடங்கிய அந்த கூட்டமானது மதியம் 12:30 மணி அளவில் சுமார் 1.5 மணி நேரம் இந்த கூட்டமானது நடைபெற்றது. பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டன. ஒரே நாளில் 2வது முறையாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஆனது கூடுவது இதுவே முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. காலைதான் சுமார் 1.5 மணி நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கிறார்கள். மீண்டும் தமிழக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவின் தலைமையகத்தில் கூடி ஆலோசித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தான் பல்வேறு அம்சங்கள் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டவுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களையும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த பல்வேறு செய்திகளையும் அவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பார் என்ற ஒரு செய்தி தான் தற்போதைய நிலையில் இங்கே ஒரு தகவலாக கிடைத்துள்ளது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை முழுவதுமாகவே இன்று காலை கூட பங்கேற்றார்கள். அதே போல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது தற்போது அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அந்த கூட்டத்திலும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அதிமுக தலைமை அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தியையும் முடிவுகளையும் அறிவிக்கும் வரை நம்மால் எதனையுமே உறுதியாக எந்த விஷயத்திலும் நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஸ்டாலின், தற்போது வேறு என்ன மாதிரியான நிகழ்வுகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன? அங்கு வந்த அதிமுக தொண்டர்கள் சற்று கிளம்ப இருக்கிறார்களா அல்லது மேலும் தொண்டர்கள் வரக்கூடிய நிலை இருக்கிறதா? வேறெனும் முக்கிய அதிகாரிகள் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கிற்காக கூடுதலாக 2 ஐஜிக்கள் இன்று நியமிக்கப்படுகிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வந்திருந்த நிலையில் தற்போது அங்கு சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்கள் எப்படி பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன? செம்மல் காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை ஒருங்கிணைந்து செய்துள்ளார்கள். குறிப்பாக அப்போலோ மருத்துவமனைக்கு வரும் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை தேவையான வழியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். எந்த விதமான இடையூறும் இது போன்ற ஒரு சமயங்களில் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை காவல்துறை செய்துள்ளார்கள். சட்டம் ஒழுங்கு எந்த விதமான சட்டம் ஒழுங்கிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அனைத்து பணிகளையும் காவல்துறையினர் தற்போது ஏற்படுத்தி அதனை முழுவதுமாக கடைபிடித்து வருகிறார்கள். குறிப்பாக அப்போலோ மருத்துவமனை அந்த வாயிலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அதிக அளவில் காவல்துறையில் பலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக தொண்டர்களின் வருகை என்பதும் ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்துதான் காணப்படுகிறது. இருந்த பொழுதிலும் பிரதான அந்த அப்போலோ மருத்துவமனையில் இருந்த அந்த பிரதான வாயில் இருந்து கிரீன் சாலை என்பது சுமார் 100 to 150 மீட்டர் தொலைவானது. அந்த பிரதான அந்த கிரீன் சாலையிலேயே பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி கிடைத்து வருகிறது. அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் அப்போலோ மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளே வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் காவல்துறையினரை பொறுத்தவரை அவர்கள் முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகளை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். அதிமுக தொண்டர்களை கிரீன் சாலையில் அதே போல அப்போலோ மருத்துவமனை சுற்றி உள்ள இந்த வாயில்களில் எல்லாம் அதிமுக தொண்டர்கள் வருகை என்பது ஒவ்வொரு நிமிடமும் அதிகரித்து வர காரணத்தினால் அவர்கள் முழுவதுமாகவே அங்கே அந்த வாயில்களிலே தடுக்கப்பட்டு வருகிறார்கள். ஸ்டாலின், நம்ம தொடர்ந்து பேசலாம். மணிகண்டன், தற்போது ஊடகங்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தின் சற்று வெளியே நிறுத்தப்பட்டிருப்பதாக நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்தீர்கள். தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டம் முடிந்து அறிவிப்புகள் எதுவும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறதா? அங்க இருக்கக்கூடிய தகவல் என்ன? செம்மல், இந்த கூட்டம் 6:30 மணி அளவில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தொண்டர்கள் அனைவரும் அதிமுக தலைமையகமான இந்த இடத்தில் வளாகத்தில் உள்ளும் வெளியும் காத்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா உடல்நிலை குறித்த ஒரு செய்திகள் அவருக்கு தற்பொழுது தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் அந்த செய்தியும் வரும் என்ற ஒரு ஆவலுடன் அவர்கள் இங்கே எதிர்பார்த்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. ஒரு சில அதிமுக தொண்டர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது, ஆனால் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகைக்காகவும் இங்கு அது கூட்டத்தில் உள்ளவர்கள் காத்திருக்கிறார்கள். சற்று தாமதமாக வருவார் என்பதால் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. கூட்டத்தின் மத்தியில் அவர் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் கூட்டம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்கு நடைபெறலாம் என இங்கு இருக்கக்கூடிய
அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. சிமல், ஸ்டாலின் மற்றும் மணிகண்டன் தொடர்ச்சியாக இணைப்பில் இருங்க. நேற்று மாலை மாரடைப்பு ஏற்பட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தது. அதன் முதலே முதலமைச்சருக்கு மிக தீவிரமான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாக அப்பல்லோவினுடைய அறிக்கைகளும் அப்பல்லோ நிர்வாகிகளுடைய ட்விட்டர் பதிவுகளும் தொடர்ச்சியாக சொல்லி வந்தன. அப்படி ஒரு நிலையில் இன்று மாலை முதலமைச்சர் குறித்த ஒரு முரண்பட்ட தகவல் என்பது மருத்துவமனை வட்டாரங்களில் வெளியாகி இருந்தது. அதுபோன்ற தகவல்கள் ஊடகங்களிலும் வெளியாக இருந்தது. ஆனால் நாம் தொடர்ச்சியாக அதை அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றே பதிவு செய்திருந்தோம். ஆனால் அதிமுகவின் தலைமை கழகத்தில் அரைக்கம்பத்தில் கொடி பறக்கவிடப்பட்டு தொடங்கி மூத்த அமைச்சர்கள் வரை அதற்கான எதிர்வினைகளை எல்லாம் ஆற்றியிருக்கக்கூடிய நிலைக்கு அந்த செய்தி என்பது மிக பலமாக பரவி இருந்தது. அந்த நிலையில் செய்தி பரவிய சில நிமிடங்களிலேயே அப்பல்லோ நிர்வாகம் இந்த செய்தி தவறானது என்றும் முதலமைச்சருக்கு தொடர்ச்சியான உயிர்காக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்களும் அதே போன்று அப்பல்லோவினுடைய சிறப்பு மருத்துவர்களும் இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார்கள் என்றும் ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தற்போது அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அவர் கேட்டறிவார் என சொல்லப்படுகிறது. இன்று காலையே பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சென்னை வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நிலை குறித்து கேட்டறிவார் என சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று மாலை சென்னை வந்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நேரடியாக அப்பல்லோவுக்கு சென்று தற்போது அப்பல்லோவில் இருக்கிறார். முதலமைச்சர் உடல்நிலை குறித்து அவர் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். மற்றொரு புறத்தில் அதிமுகவின் தலைமை கழகத்தில் இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. தற்போது மீண்டும் இன்று மாலையில் ஒரு கூட்டம் சற்று முன்பாக சரியாக 6:30 மணிக்கு அதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெங்கையா நாயுடுவுடன் நம் மாநிலத்தின் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் இருப்பதால் அவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இதுவரை பங்கேற்கவில்லை என்றும் இன்னும் சில நிமிடங்கள் கழித்து அவர் இங்கு வந்து பங்கேற்பார் என்றும் ஒரு தரப்பில் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் 135 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அனைத்து எம்எல்ஏக்கள் உடனடியாக சென்னை வர சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைவரும் நேற்று இரவோடு இரவாக சென்னை வந்திருந்தார்கள். இன்று காலை 11 மணிக்கு ஒரு கூட்டம் நடைபெற்றது. தற்போது மீண்டும் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையை விட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. இப்படி ஒரு நிலையில் கடந்த 24 மணி நேரமாக அப்பல்லோ நிர்வாகம் மிகவும் ஒரு பரபரப்பான அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது மாறுபட்ட தகவல்கள் முதலமைச்சர் குறித்து வெளியாகி அதை அப்பல்லோ நிர்வாகம் மறுத்திருக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளே சென்றிருக்கிறார். அவர் வெளியில் வந்து அதிகாரப்பூர்வமாக இது குறித்த ஏதேனும் தகவல்களை சொல்வாரா என்கிற எதிர்பார்ப்பும் தற்போது மேலேங்கி இருக்கிறது. தற்போது சில காவல்துறை வாகனங்கள் அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்திலிருந்து வெளியே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு வாகனம் அடுத்ததாக வரக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து கேட்டறிந்துவிட்டு மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். ஊடகத்துறையினர் அவரிடம் பேட்டி காண்பதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் ஊடகத்துறை சந்திக்காமல் நேரடியாக சென்றிருக்கிறார். முதலமைச்சர் உடல்நிலை குறித்து நேற்றைக்கு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக ஆளுநரிடம் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக தமிழக ஆளுநர் உள்துறைக்கு முதலமைச்சர் உடல்நிலை குறித்த தகவல்களை தெரிவித்து வந்திருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த 24 மணி நேரத்தில் நேரடியாக பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் இங்கு வரக்கூடிய அமைச்சராக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இருக்கிறார். இதற்கு முன்பாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து சந்தித்து சென்றிருந்தார். கேபினெட் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முதன்முறையாக பிரதமர் அறிவுறுத்தலின் பேரில் வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் உடல்நிலை குறித்து இவர் பிரதமருக்கு தகவல்களை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது நமது செய்தியாளர் ஸ்டாலின் அப்பல்லோவில் இருக்கிறவரிடம் பேசலாம். ஸ்டாலின், வெங்கையா நாயுடு அப்பல்லோவிலிருந்து வெளியே சென்ற காட்சிகளை பார்த்தோம். அவர் ஊடகத்தினை சந்திக்கவில்லை என்பதும் நம்மால் காட்சிகள் மூலமாக உறுதி செய்ய முடிந்தது. ஏன் அவர் சந்திக்கவில்லை என்பது குறித்த காரணங்கள் எதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றனவா? நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அங்கிருந்து புறப்பட்டு விட்டாரா? மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அவர் புறப்படும் பொழுது செய்தியாளர்களை சந்திப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் மறுத்துவிட்டு சென்று விட்டார். அதற்கான காரணம் எதுவும் தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இந்த வருகை குறித்து அவர் நிச்சயமாக தன்னுடைய சுற்றுரை வலைப்பக்கத்தில்
தன்னுடைய தகவல்களை அவர் பகிர்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. தொடர்ச்சியாகவே பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் சுற்றுரை வலைதளத்தில் பதிவு செய்து வருபவர். அந்த அடிப்படையில் இந்த வருகை குறித்தும் அவர் சுற்றுரை வலைதளத்தில் தன்னுடைய தகவல்களை பதிவு செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு புறப்பட்டு சென்ற பிறகு ஓ பன்னீர்செல்வம் இங்கிருந்து புறப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே நிலைவந்த நிலையில் தற்போது வரை தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இங்கிருந்து புறப்படவில்லை. அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இருந்த பொழுதும் தொடர்ச்சியான ஒரு எதிர்பார்ப்புடன் அதிமுக தொண்டர்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் தொடர்ச்சியாகவே இங்கே குழுமியுள்ளார்கள். தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாகவே நிலவி வருகிறது. சொல்லும் மணிகண்டன், தற்போது அதிமுக தலைமை கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தாண்டி தொண்டர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? கொடியை அரைக்கம்பத்தில் இறக்கி மீண்டும் அதை முழுவதுமாக பறக்கவிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி கூடியிருந்த தொண்டர்கள் தற்போது அங்கேயே இருக்கிறார்களா அல்லது அவர்கள் கலந்து சென்றிருக்கிறார்களா? அங்கு கூடிய சூழல் என்ன மணிகண்டன்? தொண்டர்கள் கூட்டம் தற்பொழுது கட்டுக்கடங்காமல் வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த அந்த கூட்டத்தை காட்டிலும் தற்பொழுது பன்மடங்கு தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களது வாகனங்கள் ஆட்டோ, கார், 2 சக்கர வாகனம் என அவர்களுடைய வாகனங்களில் கொடிகளை கட்டியவாறு நாலாபுரம் இருந்து அவர்கள் இங்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அவை சண்முகம் சாலை முழுவதுமாகவே தொண்டர்களுடைய ஒரு கூட்டமாக தான் இங்கு நிரம்பி காணப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இந்த சாலை தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுக தலைமை அலுவலக வளாகத்திலும் அதிமுக தொண்டர்கள் ஒரு அமைதியான ஒரு சூழலையே கடைபிடித்து வருகிறார்கள். உள்ளே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தின் முடிவில் என்ன மாதிரியான அறிவிப்பு வெளிவரும் போன்ற அம்சங்களை எல்லாம் அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டு ஒரு அமைதி காத்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். ஒரு ஆரவாரம் இல்லை, ஒரு அழுகுரல் இல்லை, எந்தவித ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் அவர்கள் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை இங்கு கடைபிடித்து வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அவை சண்முகம் சாலை முழுவதுமாக அதிமுக தொண்டர்கள் நிரம்பி மேலும் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் என்னவாக இருக்கும், ஏன் நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் இன்னும் வரவில்லை என ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள்ளாகவே ஆலோசனை செய்து வருவதையும் இங்கு நம்மால் இங்கு காண முடிகிறது. கூட்டம் இன்னும் முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். செம்மல் நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம் செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசுவோம். ஸ்டாலின், தற்போது ஒரு உணர்ச்சி பிழம்பான நிகழ்வெல்லாம் கடந்து தற்போது ஒரு இயல்பு நிலை திரும்பி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று தமது செய்தியாளர் மணிகண்டன் தெரிவித்தார். அப்பல்லோவை பொறுத்தவரை தொண்டர்கள் வருகை என்பது எவ்வாறு இருக்கிறது? செம்மல் அப்பல்லோ மருத்துவமனையில் அதிமுக தொண்டரின் வருகை என்பது பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருப்பதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் வளாகத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படாத காரணத்தினால் இங்கு ஏற்கனவே பல மணி நேரத்துக்கு முன்பாகவே இருந்த அதிமுக தொண்டர்கள் மட்டுமே இங்கே தற்போது வரை குழுமியுள்ளார்கள். அதிக அளவில் மற்ற மாவட்டங்களில் இருந்து வந்த அதிமுக தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாகவே முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காகவும் கேட்டறிவதற்காகவும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து கொண்டிருப்பதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் கடந்த இந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு தொண்டர்களிடம் நாம் பேட்டி எடுக்கும் போது கூட அதிமுக தொண்டர்கள் எந்த பகுதியில் இருந்து வருகிறீர்கள், எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டிருந்தோம். அவர்கள் ஒவ்வொருவருமே இளைஞர் பாசறை, அதே போல மாணவர் அணி, இளைஞர் அணி, பல்வேறு அந்த அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த ஒரு தொண்டர்களாக இருந்தார்கள். அதே போல பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த அதிமுகவின் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா மிக கவலைக்கிடமாக இருந்து வரும் நிலையில் தொடர் சிகிச்சையானது அவருக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிய அதிமுகவின் தொண்டர்களின் வருகை என்பது நிச்சயமாக இன்னும் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான முரண்பட்ட தகவல்களுக்கு வந்து சென்ற பிறகு அதனை முழுவதுமாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் மறுத்த பிறகு
அப்போலோ மருத்துவமனை வளாகத்துக்குள் வருவதற்கு அதிமுக தொண்டர்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை முழுவதுமாக கடைபிடிக்க அவர்களை உள்ளே விட அனுமதிக்க மறுக்கிறார்கள். நிச்சயமாக அதிமுக தொண்டர்களின் வருகை என்பது மணிகண்டன் சொன்னது போல தலைமை அலுவலகத்தில் உள்ள அந்த கூட்டத்தை விட நிச்சயமாக அப்போலோ மருத்துவமனையில் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. ஸ்டாலின், அதிமுக தொண்டர்கள் கூட்டம் அதிகரிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றனவா, அல்ல அதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் தொடர்ச்சியாக இருக்கிறதா? கூடுதல் போலீசார் எதுவும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? செம்மல், பொதுவாகவே முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கே அனுமதிக்கப்பட்ட பிறகு, அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாகவே கடந்த 75 நாட்களில் காவல்துறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக தொடர் சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் அதிமுக தொண்டர்களின் வருகை என்பது இதற்கு அதாவது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அதனால் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை காவல்துறையினர் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள். இருந்த போதிலும் பல்வேறு விதமான ஒரு அசாதாரண சூழல் கடந்த சில மணி நேரத்திற்கு முன்பு நிலவிய போது அதனை கட்டுப்படுத்துவதற்கும் அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் பல்வேறு விதமான முயற்சிகளை காவல்துறையினர் எடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் அதிமுக தொண்டர்களின் வருகை என்பது அதிகரித்து வரும் ஒரு நிலையில் காவல்துறையினரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் இந்த சமயத்தில் மற்றொரு ஒரு செய்தியை நாம் இங்கிருந்து குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது நேற்று டிஜிபி தமிழக காவல்துறை இயக்குனர் வெளியிட்ட அறிவிப்பின்படி காலை 7 மணிக்கு அனைத்து காவல்துறையினரும் தமிழக காவல்துறையினர் அனைவரும் பணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருந்தார், ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் ஏற்கனவே, அதாவது தமிழக காவல்துறையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு காவல்துறையினர் அந்த எண்ணிக்கை உள்ளதோ அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளானது பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அப்போலோ மருத்துவமனை அமைந்துள்ள இந்த 1000 விளக்கு பகுதி, கிரீன் சாலை பகுதியில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் கடந்த செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அதிமுக தொண்டர்களின் வருகை அதிகமாக காணப்படுவதால் நிச்சயமாக கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதிக அளவில் கூடுதலான காவல்துறையினர் மீண்டும் குவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. நீங்க தொடர்ச்சியாக இணைப்பில் இருக்கிற அடுத்ததாக செய்தியாளர் மணிகண்டன் பேசலாம். மணிகண்டன், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் தற்போது என்ன அளவில் இருக்கிறது? அங்கு கூடுதலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கின்றனவா? சிமல், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறினாலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாடத்தின் வெளியே தென்படுகிறார்கள். ஆகையால் உள்ளே கூட்டம் முடிந்துவிட்டதா இல்லையே என்பது குறித்து நம்மால் இங்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் உள்ளே செல்வதற்கு ஊடகத்தினர் அனுமதி இல்லை என்று தற்பொழுது தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனிடையே அதிமுக தொண்டர்கள் இங்கு குவிய தொடங்கியதால் காவல்துறையினரும் கூடுதலாக இங்கு வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த போதிலும் தற்பொழுது அதிக அளவிலான காவல்துறையினர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 108 ஆம்புலன்ஸும் இங்கு வரவழைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறது. நான் முன்பே கூறியவாறு அவை சண்முகம் சாலை முழுவதுமே இங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. எந்தவித வாகனங்களும் உள்ளே நுழைய அனுமதி இல்லை. அதிமுகவினுடைய வாகனங்கள் மாத்திரமே சில இங்கு அனுமதிக்கப்பட்டு அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து இங்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்தது மாத்திரமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரும் இங்கு வருவதை இங்கு நம்மால் இங்கு காண முடிகிறது. அவர்களுடைய குழந்தைகள், மனைவிகள் என குடும்பமாக இங்கு குமிய தொடங்கியிருக்கிறார்கள். என்ன எதிர்பார்ப்பு அவர்கள் மத்தியில் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை இந்த கூட்டம் முடிந்த பிறகு ஏதேனும் அறிவிப்பு வெளிவருமா என்ற ஒரு எதிர்பார்ப்போ ஆவலோடு அவர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தோணுகிறது. ஏனென்றால் அப்போலோ நிர்வாகம் அந்த செய்தியை மறுத்த பிறகு அவர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே காணப்படுகிறது. தற்பொழுது அனைவரது முகத்திலும் ஒரு அமைதி நிலவுவதை இங்கு காண முடிகிறது. ஏற்கனவே ஆரவாரத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுக தொண்டர்கள் தற்பொழுது ஆங்காங்கே நின்றபடியும் ஒரு சிலர் அமர்ந்தபடியும் இங்கு அமைதியாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. கூட்டம் முடிந்துவிட்டது என்றே நமக்கு தோன்றுகிறது. பெரும்பாலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாடத்தின் வெளியே வந்து நின்றிருக்கிறார்கள். கூட்டம் முடிந்துவிட்டது என்றே நமக்கு தோன்றுகிறது. ஒருவேளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள்
காத்திருக்கிறார்கள் என்று அதிமுகவினர் ஒரு தரப்பினர் தெரிவித்து வருகிறார்கள். செமல், ஸ்டாலின் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஸ்டாலினிடம் பேசுவோம். ஸ்டாலின், வேறு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்மால் அங்கு பார்க்க முடிகிறது? சற்று முன்பு இருந்த நடவடிக்கைகளுக்கு நேர் எதிர்மாறாக ஒரு நிசப்தம் என்பதை நம்மால் காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. அப்படித்தான் அங்கு சூழல் இருக்கின்றதா? நிச்சயமாக செம்மல், அதாவது பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் தான் முழுவதுமாக எடுத்து வருகிறார்கள். இந்த பிரதான வாயிலில் 2 இணை ஆணையர்கள் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4க்கும் மேற்பட்ட துணை ஆணையர்கள், அதே போல பல்வேறு முக்கிய அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் முன்பே செய்தியில் குறிப்பிட்டிருந்தது போல முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்த காவல்துறையினரும் ஏற்கனவே உள்ளே சென்று விட்டார்கள். அவர்கள் தற்போது இங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே தான், அதாவது அந்த கதவுக்கு பின்பாக நின்று கொண்டிருக்கும் அந்த காட்சியில் நம்மால் இங்கிருந்து நேரடியாக காண முடிகிறது. இருந்த போதிலும் அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் தொடர்ச்சியாகவே வருகை என்பது அதிகரித்து வரும் காரணத்தால் காவல்துறையினரும் பல்வேறு விஷயங்களில் ஆலோசித்து தங்களுடைய இறுதி முடிவை எடுத்து வருகிறார்கள். எந்த மாதிரியான கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை ஒருங்கிணைக்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் 2 இணை ஆணையர்கள் தொடர்ச்சியாகவே காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறை மட்டும்தான் இங்கு அதிக அளவில் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக தொண்டர்கள் எந்த விதமான ஒரு அசாதாரண சூழலை உருவாக்கிவிடக் கூடாது என்ற காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு தொடர் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் பிற நோயாளிகளுக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாத வண்ணம் தொடர்ச்சியாகவே பல்வேறு விதமான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தார்கள். நாம் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். குறிப்பாக அப்போலோ மருத்துவமனையில் இருந்து உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் தற்போது தொடர்ச்சியாகவே இன்று மாலை முதலே வேறு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மாற்றப்பட்டுள்ள அந்த காட்சியில் நம்மால் நேரடியாக காண முடிந்தது. பொதுவாகவே அப்போலோ மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு 15 to 20 அவசர சிகிச்சை, அதாவது ஆம்புலன்ஸ் வாகனங்களானது நாம் நேரடியாக இங்கே செய்தி சேகரிக்கும் பொழுது நம்மளால் காண முடியும். அதாவது 20 வாகனங்களுக்கு குறைவாகவே இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களானது வரும். ஆனால் இன்றைய அந்த ஒரு 3 மணி நேரம், அதாவது மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை சுமார் 30 to 45 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தொடர்ச்சியாகவே அப்போலோ மருத்துவமனைக்கு நேரடியாக வருவதும் இங்கிருந்து வெளியே புறப்பட்டு செல்வதுமான அந்த நிகழ்வுகளை நம்மால் இங்கிருந்து காண முடிஞ்சது. நாம் நேரடியாக நாம் கேட்கும் பொழுது இங்கிருக்கும் உள்நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான பணிகளில் மருத்துவமனை நிர்வாகம் ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்தனர். தற்போது நிலையில் இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தான் தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.